இப்போ பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க சாலைகள், நிறைய சாலைகள், தார் சாலைகள், வாகனங்கள், இந்த 4 சக்கர வாகனங்கள் போகிறதுக்கு சாலைகள் நிறைய போட்டிருக்காங்க. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலைகள், ஏகப்பட்ட சாலைகள், கிராமங்கள்லேயும் சரி, நகரங்கள்லேயும் சரி, தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள்னு சொல்லி சாலைகள் வந்து ஏராளமாக இருக்குது, அகலமாகவும் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் செயலிழக்கும் பார்த்திங்களா. இந்த சாலைகள்லாம் வந்து இவ்வளோ பெரிய சாலைகள் ஏன் தேவைப்படுது? 4 சக்கர வாகனங்கள், லாரி, பஸ் எல்லாம் போகணும். அதனால தான் நமக்கு சாலை வந்து இன்றைக்கி 6 வழிப்பாதை, 8 வழிப்பாதை, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த சாலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா. இது எல்லாமே வந்து 2040க்கு அப்புறம் வந்து இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும். அப்புறம் மோட்டார் வாகனங்கள் எல்லாமே செயலிழந்துடும். எதுவும் வண்டியெல்லாம் ஓடாது. அப்புறம் மனுஷங்க நடந்து தான் போவாங்க, எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க. மாட்டு வண்டி அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறதில்ல. அதாவது எப்போ உடனே 2040லேயே அவங்க உடனே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற வாகனங்களை கூட ஓட்டுவாங்க, அப்புறம் அது தொடர்ந்து அதை பராமரிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது. மாட்டு வண்டி அதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையிலேருந்து அது தேவையில்லாத ஒன்றாக ஆகிவிடும். மாட்டு வண்டிக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஆகும்போது மக்கள் வந்து எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க, நடந்து தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய சாலைகள் தேவையில்லை. இப்போ இருக்கிற சாலைகள் இருக்குல்ல, 4 வழிப்பாதை, 8 வழிப்பாதை, 6 வழிப்பாதை, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அப்புறம் அந்த எவ்வளோ நீளம் சாலைகளுக்காகவே நிறைய நிலம் பயன்படுத்தப்படுகிறது. உலகம் முழுக்கவே சாலைகளுக்காக ஏராளமான நிலம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, சாலைகளுக்காகவே. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த வாகனங்கள் எதுவுமே அவ்வளோதான், எல்லாமே செயலிழந்து போயிடும். அப்போ என்னாகும் அப்படின்னா எல்லாருமே வந்து நடந்து தான் போக ஆரம்பிப்பாங்க. அவங்க விளைநிலத்துக்கு நடந்து போயிட்டு நடந்து வர போகிறாங்க, எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க. இந்த வாகனங்கள்லாம் பயன்படுத்த போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நிறைய நிலங்கள் இப்போ சாலைகளுக்காக இன்றைக்கி ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலங்கள் எல்லாமே இப்போ விளைநிலங்களாக மாற்றப்படும். நிறைய நிலம் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். நிலம் நமக்கு போதுமான நிலம் இருக்குதா? 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கலான்னு நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன்ல, கொடுப்பாங்கன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை அடிப்படையாக கொண்டு தான் நான் அந்த ஒரு உலகத்தையே நான் வடிவமைச்சு வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது அதுக்கு போதுமான நிலம் இருக்குதா? 8 வயசுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளை நிலம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏராளமான நிலம் இருக்குதுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏராளமான நிலம் இருக்குது. அதில் வந்து ஒன்றில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாலைகளுக்காக எல்லா ஊர்லேயும், கிராமத்துலேயும் சாலை இருக்குது, நகரங்கள்லேயும் சாலை இருக்குது, பெருநகரங்கள்லேயும் சாலை இருக்குது. அப்புறம் தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, 4 வழிப்பாதை, 2 வழிப்பாதை, 6 வழிப்பாதைன்னு சொல்லிட்டு மிக அகலமான பரப்பளவு சாலைகளுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கு, சாலைகளுக்காகவே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. சாலைகளாக நிறைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது, சாலைகளாக உள்ளது. ஏராளமான நிலங்கள் சாலைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அது எல்லாமே 2040க்கு அப்புறம் நமக்கு திரும்ப கிடைக்க போகுது. அதாவது மனுஷங்க பயன்பாட்டுக்கு வரப்போகுது. இப்போ வந்து தண்டவாளம் பார்த்திங்கன்னா, அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய நிலம், ரயில்வே தண்டவாளத்துக்காக ஏகப்பட்ட நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து விளைநிலங்களாக மாற்றப்படும். விளைநிலங்களாகவும் மனுஷங்க நடக்கிறதுக்கே வெறும் நடக்க தான் போகிறாங்க, நடந்து போவாங்க, நடந்து வர போகிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ அகலமான சாலைகள் தேவையில்லை. நடந்து போகிற மனுஷங்களுக்கு ஒரு 6 அடி அகலம், 2 வழி பாதைன்னா எப்படி இருக்கும், ஒரு 6 அடி அகலம், இன்னொரு 6 அடி அகலம். அதுதான் வந்து ஒரு சாலையோட அகலமே. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து மொத்தமே ஒரு 15 அடி அகலம் தான் ஒரு சாலையோட அளவு இருக்கும். அந்த அளவுக்கு தான் நடந்து போகிறதுக்கு 4-5 பேர் நடந்து போகணும், சேர்ந்து நடந்து வரணும். அதுக்கேற்றார் போன்று ஒரு அகலமான சாலை. அதுக்காக நடந்தானே போகிறாங்க, ஒத்தையடி பாதை போதாதா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு குடியிருப்பு பகுதியில் அவங்க நடந்து போகிறாங்க அப்படின்னா 4 பேரோட பேசிக்கிட்டு போகும்போது சேர்ந்து பேசிகிட்டு போகும்போது அதற்கேற்றார் போன்ற ஒரு அகலம் அதில் இருக்கணும். ஒரு 6 அடி அகலமாச்சும் இருக்கணும். அப்போது போகிற வழி வந்து ஒரு 6 அடி அகலம், திரும்பி வருகிற வழி ஒரு 6 அடி அகலம், இப்படி மொத்தம் ஒரு 12 அடி அகலத்தில் சாலை, 15 அடி. சாலைகளுக்காக நம்ம ஒரு 15 அடி ஒதுக்கலாம். அந்த வகையில் இந்த உலகத்தில் இப்போ நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிற 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலையில் தேவையில்லாத ஒன்று தான். அது நமக்கு தேவையில்லை. அது வந்து இனிமேல் வந்து சும்மா, ஏன்னா வாகனங்கள்லாம் செயலிழந்துடும் 2040க்கு அப்புறம். அப்போ அது எல்லாமே இனிமேல் சும்மா தான் கிடக்க போகுது. அது நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். மீண்டும் நம்ம வந்து நடப்பதற்காக விளைநிலமாகவோ
விளைநிலமாக நம்ம பயன்படுத்த போகிறோம் 2040க்கு அப்புறம். ஏராளமான நிலங்கள் சாலைகளுக்காகவே இப்போ முடக்கப்பட்டுள்ளது, பயன்படுத்தப்பட்டு வருகிறது சாலைகளுக்காகவே. அது எல்லாமே வந்து திரும்ப வந்து விளைநிலங்களாக மாற்றப்படும். அதனால் நிறைய நிலம் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். நிறைய நிலம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த சாலைகளில் வந்து நீங்கள் உணவை பயிரிட்டாலே இப்போ வந்து சாலைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு பார்த்திங்களா அந்த நிலம், அந்த சாலைகளில் நீங்கள் உணவை பயிரிட்டாலே ஏராளமானவர்களுக்கு உணவை உற்பத்தி செய்து விடலாம். அவ்வளோ நிலங்கள் சாலைகளுக்காகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும்போது 2040க்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த 6 வழிச்சாலை 8 வழிச்சாலை வாகனங்கள்லாம் இல்லைங்கிறதுனால அவ்வளோ பெரிய சாலை நமக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது அந்த சாலைகளில் நீங்கள் உணவை பயிரிட்டால், ஏதோ காய்கறிகள் பழங்களை தருகிற உணவை அதில் பயிரிட்டால் ஏராளமான உணவுகள் அதிலிருந்து கிடைக்கும், அந்த சாலைகளிலிருந்தே கிடைக்கும். அவ்வளோ நிலம் வந்து நமக்கு தாராளமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன்.